Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஷைனி சூப்பர் ஸ்மூத் ஹேருக்கு ஒரு DIY ஹேர் மாஸ்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2011லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். யார் சொல்லி இந்த ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை நானே வந்து ஆட் பண்ணி ட்ரை பண்ணனான்னு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அது கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. மனிஷா பேகம் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது ஹேர் மாஸ்க் ரெசிபி போடுங்கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போது வந்து நான் இந்த ரெசிபி தான் வந்து போடலான்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து இதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்கோட ரெசிபி வந்து பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா. இந்த பனானா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு விழுந்திருக்கணும், அதாவது ரொம்ப நல்லா வந்து பழுத்திருக்கணும். பனானா வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பனானா வந்து நம்ம ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருந்தால் டேண்ட்ரஃப் வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பனானாவில் வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதனால் பனானா யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக ஆயிரும் ஹேர். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ட், தயிர். ஸோ தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைன் வந்து கிடைக்கும். ஸோ ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஹேர் வந்து எதனால் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனால். முட்டையில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இப்போது ஹேர் வந்து உங்களுக்கு நிறையா உடஞ்சி போகுது அப்படின்னா வந்து இந்த முட்டை சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஹேர் வந்து பிரேக்கேஜ் கம்மியாக இருக்கும். ஹேரோட எலாஸ்டிசிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் வந்து கம்மி பண்ணும். ஹேர் ட்ரைனஸ் வந்து மெயினாக கம்மி பண்ணும். அதே மாதிரி முடி வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக வந்து இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதனால் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேன். யூஸ்வலாக வந்து இது யூஸ் பண்ணால் வந்து வெள்ளை முடி வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஹனி வேணால் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக டேமேஜ் ஹேராக இருக்கோ கண்டிப்பாக வந்து ஹனி ட்ரை பண்ணணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஈரப்பதத்தை வந்து வெளியே விடாது, ஸ்கின்லேயும் சரி ஹேர்லேயும் சரி. அதனால் அந்த ஷைனிங் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதனால் ஹேர் வந்து பிரேக்கேஜ், அதாவது முடி உடையிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கும். நான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்திருக்கேன். அதில் நல்ல ஒரு ஒரு பனானா வந்து எடுத்துக்கிறேன். அதில் நிறையா வந்து கருப்பு வந்து விழுந்திருக்கணும். பிகாஸ் பச்சையாக வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து முடி வந்து எல்லாமே அப்படியே பனானா எல்லாமே முடியில் ஒட்டிக்கும். அதனால் வந்து நல்லா பழுத்து அப்படியே வந்து அடிப்பட்ட பழம்னாலும் ஓகே, அந்த மாதிரி பழம் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து ஒரே ஒரு சின்ன பனானா வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் நல்லது தான். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு அந்த மாதிரிலாம் இல்லை, ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணலாம். ஸ்மெல்லாம் வந்து வராது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது தவிர வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஆட் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த எல்லா மிக்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹே கைஸ், நம்ம மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாஸ்க் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற காட்டிடுறேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் முடி வந்து சிக்க எடுத்துகிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்கேல்ப் அதே மாதிரி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்குவேன். முடியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி தலையிலையும் வந்து இந்த கண்டிஷனர் வந்து படணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கையிலே எடுத்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால பெட்ரூமில் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். இது யூஸ்வலாக வந்து நான் பாத்ரூம்லேயே வந்து அப்ளை பண்ணிடுவேன். பிகாஸ் நிறைய வந்து கீழே சிந்தும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி 4 days ஆச்சு. நான் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல, சீரம் எதுவும் அப்ளை பண்ணல. ஹேர் வாஷ் பண்ணும்போது வெறும் ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி கண்டிஷனர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது டெஸ்ட் பண்ணுறேன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய 4th day ஹேர். எனக்கு யூஸ்வலாகவே வந்து ஒரு நாள்லேயே வந்து முடி வந்து எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். இந்த மாஸ்க் வந்து பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக தான் இருக்கும். இந்த மாஸ்க் வந்து நான் இப்படி கையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவேன். கையில் எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவேன். ஸோ என்னோடய முடி லென்த்துக்கு வந்து எனக்கு இந்த ஹோல் கப் ஆஃப் பனானா மாஸ்க் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸ்ட் லென்த்துனா வந்து 2 முட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஆயில் வந்து போட்டுக்கோங்க. தயிரும் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு 30 minutes ஒரு 1/2 hour வந்து இந்த மாஸ்க் அப்படியே வச்சுட்டு நான் 1/2 hourக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நான் ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது வந்து பனானா ஆட் பண்ணியிருக்கனால ஹேர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரைட்டும் ஆக்கும் இந்த மாஸ்க்கு. யூஸ்வலாக என்னோடய ஹேர் வந்து நல்லா கர்லி ஹேர் தான். ஹேர் வந்து இந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது. என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொரன்னு இருக்கிற ஹேரு. பட் இது போட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் யூஸ்வலாகவே. இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷைன் கிடைக்கும். இப்போ எப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர்னால் ரொம்ப சூப்பராக வந்து ஷைன் வரும். அதே மாதிரி வேவி ஹேர்னால் ஒரு அளவுக்கு வந்து ஷைன் வரும். கர்லி ஹேரில் வந்து ஷைன் வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கர்லி ஹேர் இருக்கவங்களுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணால் நல்லாவே ஷைன் வரும். என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்ப பஃபியான கர்லி ஹேர் தான். அதனால தான் வந்து இப்படி இருக்குது. ஸோ எந்த சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல. இதுக்கு மேலே வந்து சீரம் யூஸ் பண்ணால் இனியும் கொஞ்சம் நல்லா ஷைன் இருக்கும். பட் முடி வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும், பயங்கர மேனேஜபிளாக இருக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.